லாஸ்ட் வீடியோவில் ஞாபகம் இருக்கா, இதே ஏப்ரனில் கரையாக்கிட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்குது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை வச்சு ஒரு புளிக்குழம்பு தான். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபி. ஏன்னா வெந்தயக்கீரையில் நிறைய கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும். அண்ட் நம்ம வந்து அது ஒரு கிரேவி அந்த காரக்குழம்பு ஸ்டைலில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இதை வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஈஸியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பேசிக்கான மசாலாஸ் வேணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் வடகமும் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்ல ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்புறம் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் யார்? வெந்தயக்கீரை. ஆக்சுவலி வெந்தயக்கீரை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஒன்று வந்து குட்டி கட்டாக கிடைக்கும், இல்லைனா இது மாதிரி பெரிய கீரையாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெந்தயக்கீரை கிள்ளி வச்சுருக்கேன். இதில் கழுவிட்டு பாதி வந்து அப்படியே சேர்த்துப்போம், பாதி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். புளி வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். ஏன்னா நான் சொன்னேன்ல, இது வத்த குழம்பு நம்ம நல்லா சுண்டி அப்படி எடுப்போமா, வச்சு சாப்பிடுவோம். வச்சு சாப்பிடும்போது ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோன்னா ஒரு நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ் வந்து புளி. அதனால நல்ல புளியாக எடுத்துக்கோங்க. இந்த பழைய புளின்னு சொல்லுவாங்க, ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி புளியாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸே எடுத்துக்கோங்க. திரும்பவும் கரையாக்கிட்டேன், பட் பிரச்சனை இல்லை. சர்ஃப் எக்ஸல்னு என் புளி ஸ்டெயின்ஸ் வந்து வெளியில். நல்ல ஒரு பெரிய கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வடகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு. இப்போவே நல்ல கமன்னு வாசனை வருது. பூண்டு, வெந்தயக்கீரை எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பூண்டெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பண்ணும்போது. கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொறுமையாக குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகட்டும். இந்த தக்காளி அரைச்சி சேர்க்குறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஈஸியாக குக் ஆயிரும், இன்னொன்று வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது போக நம்ம இந்த கீரையிலையும் கொஞ்சம் எடுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அடுத்து இது கொஞ்சம் பெரிய வெந்தயக்கீரையில் இப்படி இருந்தாலே சிக்கு வந்து எடுத்து வச்சுருவான். கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறது தான். ஸோ உங்கள் குட்டீஸும் அப்படி தான், கொஞ்சம் அரைச்சி போட்டுருங்க. அப்போ அதை ஒதுக்கி வச்சாலும் நம்ம அரைச்சிருக்க கீரையோட பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் இந்த அளவு நான் அரைச்சிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. கீரையும் அரைச்சாச்சு. திரும்பி ஸ்டெயின்ஸ் இந்த ஏப்ரன் வந்து கொட்டுறது, தெரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருச்சு. பட் கவலை இல்லை, சர்ஃப் எக்ஸல் இதை ஸ்பாட்லெஸ்ஸாக வச்சுக்கோ. சர்ஃப் எக்ஸல் இன் அண்ட் கீரை ஸ்டெயின்ஸ் அவுட். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட இந்த கீரையை சேர்த்துப்போம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ கீரை ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமாக வேணும்னா ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே வந்து கொதிக்க விடுவோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அரைச்சி ஊற்றுறது ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி குட்டீஸ் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதை வந்து சேர்த்துக்கோங்க. என் சிக்கு வந்து பச்சை கலரில் என்ன இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. இப்போ 3-4 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. புளி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதுவும் நல்லா திக்காகணும். நமக்கு எப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியும்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு குக் பண்ணாதான் நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணாலும் அது வந்து கெட்டு போகாது. இப்போவே நல்லா அந்த வத்த குழம்போட வாசனை வருது. மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா திக்கானதும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட யம்மியான வெந்தய புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பாட்டில் இவ்வளோ எடுத்தாலே போதும். நல்ல ஒரு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கசப்பு, ஏன்னா வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் குக் பண்ணும்போது உங்கள் ஏப்ரனில் ஸ்டெயின் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா சர்ஃப் எக்ஸல் இருக்குது. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.